பார்வதி, பட்டமாக்கா. என்ன பார்வதி இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து பெரியயா என்ன லஞ்ச் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பார்வதி? நீ லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் கிளம்பு. பெரியயாவுக்கு தேவையானதெல்லாம் அம்மா மித்ராவை தான் கவனிச்சுக்க சொல்லிருக்காங்க. இப்போ லஞ்ச் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போனா அம்மா திட்டுவாங்க. ஆனா நான் லஞ்ச் எடுத்துட்டு ஆபீஸ் வரலனா சாப்பிடாம பட்னியா தான் இருப்பேன்னு பெரியயா சொல்றாரு. அதான் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பார்வதி நீ புரியாத பொண்ணா இருக்க? உன் கையால சாப்பிடணும்னு உன் புருஷன் ஆசைப்பட்டு உன்னை லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காரு. நீ அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போக வேணாமா? அம்மாவுக்கு தெரிஞ்சு உன்னை திட்டினா திட்டிட்டு போறாங்க. உன் புருஷன் ஆசையை நிறைவேத்த மாமியார் கிட்ட திட்டு வாங்கினாலும் தப்பு இல்ல பார்வதி. எங்க இந்த உதவா? அப்போ பெரியயாக்கு லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போட்டுமா பட்டமாக்கா? இங்க நின்னு இந்த ரெண்டும் என்ன பேசிக்கிட்டு இருக்குங்க? நான் சொல்றத கேளு. நீ உடனே லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் கிளம்பு. லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கா? எப்படி நீ சாப்பாடு எடுத்துட்டு வருவேன்னு பெரிய தம்பி பசியோட காத்துட்டு இருப்பாரு. உன்னால அவர் பட்னியா இருக்க வேணாம் பார்வதி. சரி பட்டமாக்கா, நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஆனா நான் பெரியயாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற விஷயம் அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஓ, உன்னை எங்கன்னு கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சமாளிப்ப. இப்ப நீ முதல்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ் கிளம்பு. வா. சரி. ரெண்டு கூட்டு களவாணிகளும் சேர்ந்து பிளான் அடி போடுறீங்க. ஆபீஸ்க்கு போறியா? போ. என்ன பண்ணலாம்? இந்த சமையல்காரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆதிக்காக ஆஃபீஸுக்கு போறாங்கிற விஷயத்த அகிலா கிட்ட போய் சொன்னா அகிலா முதல்ல மித்ராவை தான் திட்டுவா. அது சரியா வராது. வேற எப்படி அவளுக்கு சொல்றது? கரெக்ட், அதுதான் சரி. சாப்பாடு எடுத்துட்டு போற சமையல்காரி கிட்ட ஆதி எப்படியோ ரொமான்ஸ் பண்ணுவான். அதை மட்டும் அகிலாவை பார்க்க வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அகிலா பார்த்துக்குவா. அவளை எப்படி ஆஃபீஸ்க்கு அனுப்புறது? என்ன சொன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்புவா? நாம ஆஃபீஸ்க்கு போன்னு சொன்னா வேணும்னே போமாட்டா. 1008 கேள்வி கேட்பா. எப்படி அவளை ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கிறது? சந்தேகமும் வரக்கூடாது. வேற எப்படி? ஐயோ, அக்கா, நீங்க எப்பக்கா வந்தீங்க? நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருந்த நீ? எல்லாம் நீங்க ஆபீஸ் போறத பத்தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, நானே உளறிட்டனா? இப்ப எப்படி சமாளிக்கிறது? வனஜா, அலர்ட் ஆயிரு. நான் ஆபீஸ் போறத பத்தி நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? அது வந்து என்ன முழிக்கிற? சொல்லு. அதான்க்கா, நீங்க ஆபீஸ்க்கு போனா நல்லா இருக்குமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, மறுபடியும் தவளை மாதிரி கத்தி நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போனா நல்லா இருக்குமா? ஏன், நான் வீட்ல இருக்கிறது உனக்கு ஏதாவது இடைஞ்சலா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. நீங்க வீட்ல இருக்கிறது எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்ல. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற சில பேருக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆபீஸ்ல சில பேருக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆமாக்கா. நான் வீட்ல இருக்கிறதுனால ஆபீஸ்ல யாருக்கு என்ன சந்தோஷம்? அது வந்துக்கா, நீங்க முன்னாடி எல்லாம் கரெக்டா ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தீங்களா? அப்ப பாருங்க, எல்லா வேலையும் கரெக்டா நடந்துட்டு இருந்தது. இப்ப கொஞ்ச நாளா நீங்க ஆபீஸ்க்கே போறது இல்லையா?
ஆபீஸ்க்கு போனாலும் நீங்க போற கெத்து வருமா? நீங்க அப்படி புலி மாதிரி போய் நின்னீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க. உங்களை பார்த்தாலே ஒரு பயம் வரும்க்கா. நீங்க ஒரு தடவை ஆபீஸ்க்கு விசிட் அடிக்கிறது நல்லதாக்கா. பரவாயில்லையே, நீ கூட நல்லதெல்லாம் யோசிக்கிற. நான் எப்பவுமே நல்லதாக்கா யோசிப்பேன். ஆனா யாருக்கு நீங்க ஆபீஸ்க்கு போங்கக்கா. சரி, நான் ஆபீஸ் விசிட் போயிட்டு வரேன். அக்கா, நான் சொன்னது கேட்டு நீங்க உடனே ஆபீஸ்க்கு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. போ அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் உன் புள்ள எப்படியெல்லாம் அந்த சமையல்காரிக்கிட்ட ரொமான்ஸ் பண்றான்னு. இன்னைக்கு இருக்கு ஆபீஸ்ல திருவிழா. வாங்க மிஸ்ஸஸ் ஆதித்யா. உங்க வரவேற்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க, நான் கிளம்பணும். நீ என் மேல கோவமா இருக்கியா? இதை நான் நம்பணுமா? நான் வேண்டான்னு சொன்னத நீங்க வேணும்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சு சாதிச்சா எனக்கு கோவம் வருமா வராதா? ஒய்ஃப் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது தப்பா? நீ முடியாதுன்னு சொன்னா அடம் பிடிக்காம என்ன பண்றது? நீங்க சாப்பிடும் போதெல்லாம் என் கையால உங்களுக்கு ஊட்டி விடணும். நீங்க தூங்கும் போதெல்லாம் உங்களை என் மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மாமா. ஆனா அதெல்லாம் நடக்கிற நிலைமையிலயா நாம இப்ப இருக்கோம்? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வீட்டுல முடியாதுதான், ஆனா ஆபீஸ்ல முடியும்ல. அதனால தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஆபீஸ்ல ஆபீஸ் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் தப்பு. சரி, நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. சரி, நான் சாப்பிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் ஊட்டி விடணுமா? அப்பதான் சாப்பிடுவீங்களா? அதானே? நான் மனசுல நினைச்சதை கரெக்டா சொல்லிட்டியே. என் மனசு நினைக்கிறது எனக்கு தெரியாம போகுமா மாமா? சரி, பார்த்தது போதும், வாங்க சாப்பிடலாம். அத்தை, நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? நானும் உமாவும் இப்பதான் ஆண்டி வந்தோம். நாங்க 2 பேரும் வந்தது கூட கவனிக்காம நீங்க ஏதோ யோசனையில இருந்தீங்க. அப்படி என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருந்தீங்க? நான் வேற எதை பத்தி யோசிக்க போறேன்? இல்ல, அந்த சமையல்காரியை எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க அத பத்தி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல அத்தை. அவ இந்த வீட்டை விட்டு போனா கூட பெரிய அத்தை தான் குடும்பத்தோட போய் அவளை திரும்ப கூட்டிட்டு வந்துடுறாங்களே. உமா சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. அகிலாவோட மனசுல இருந்து முதல்ல பார்வதிய விரட்டணும். அப்பதான் அவளை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும். சரிதான் மித்ரா, நானும் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கலாமா அத்தை? சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அத்தை. நாங்க இப்ப உங்களை சாப்பிட கூப்பிட தான் வந்தோம். ஏண்டி, இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? சாப்பாடு சாப்பாடுங்கிற. எப்ப பார்த்தாலும் இப்படி திங்கிறத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீனா மத்த விஷயம் எப்பதான் நீ கத்துக்க போற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குருஜி சொன்னதை மறந்துட்டு அகிலா மறுபடியும் போய் அந்த சமையல்காரியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கா. அதனால முதல்ல அகிலாவுக்கு குருஜி சொன்னதை ஞாபகப்படுத்தணும்.
அதுக்கு தான் ஒரு பிளான் போட்டுட்டு வந்திருக்கேன். ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். என்னாண்டி சொல்றீங்க? என்ன பிளான் போட்டிருக்கீங்க? மித்ரா, இந்த அகிலா இருக்காளே, அவகிட்ட இந்த சமையல்காரிய பத்தி என்னதான் தூபம் போட்டாலும் அவ நம்பவே மாட்டா. அந்த அளவுக்கு அந்த சமையல்காரி அகிலா மனசுல இடம் பிடிச்சிருக்கா. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அகிலா கண்ணால பாத்துட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்து நேர்ல சொன்னாலும் அகிலா நம்பவே மாட்டா. அந்த சமையல்காரிய அவ மனசுல இருந்து மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருந்து தூக்கி அடிச்சிருவா. அது என்ன விஷயம் அத்தை? பெரியத்தை எதுக்கு நீங்க பார்க்கணும்னு சொல்றீங்க? இந்த ஆதியும் பார்வதியும் பண்ணுவாங்களே ஒரு ரொமான்ஸ், அந்த ரொமான்ஸ அகிலா மட்டும் அவ கண்ணால பாத்துட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த சாட்சியும் தேவையில்ல, எந்த விசாரணையும் தேவையில்ல. கரெக்ட் ஆண்டி. இப்ப ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஏற்பாடு ஆண்டி? ஆதி அந்த சமையல்காரி கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லிருக்கான். இவளும் சாப்பாடு எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போயிருக்கா. நான் இந்த கேப்ல அகிலா கிட்ட போய் லைட்டா ஏத்தி விட்டு நீங்களும் ஆபீஸ்க்கு போங்கன்னு சொல்லிருக்கேன். அகிலாவும் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிருக்கா. நிஜமாவா ஆண்டி? சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்க அந்த சமையல்காரி கிட்ட ஆதி ரொமான்ஸ் பண்ணுவா. ஆபீஸ்க்கு போயிருக்கிற அகிலா அத கண்ணால பாப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சூப்பர் அத்தை. அப்ப இந்த சந்தோஷத்தை நம்ம சாப்பிட்டுட்டே கொண்டாடலாம் வாங்க. தப்பா சொல்லிட்டேனோ? பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. சரியான சரி வாடி உன்ன. என்ன மாமா ஏன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சின்ன வயசுல அம்மா நிலா காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க. இப்ப அந்த நிலாவே வந்து பரிமாற அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் போதும் மாமா, வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு மாமா, ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு பசிக்கும் போதெல்லாம் உன் கையால ஊட்டி விடணும், அதான் உன் ஆசைன்னு சொன்னேன். இப்ப நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிடுறது? மாமா, நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. திடீர்னு யாராவது உள்ள வந்துட்டா நல்லா இருக்காது. பேசாம நீங்க சாப்பிடுங்க. லஞ்ச் டைம்ல என் கேபின்குள்ள யாரும் வரமாட்டாங்க. நீ ஊட்டி விடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். என்ன மாமா இது இப்படி அடம் பிடிக்கிறீங்க? எல்லாம் உனக்காக தான், வாசே நிறைவேற்றுறதுக்காக தான். நீ ஊட்டி விடுறியா? எனக்கு பசிக்குது. குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. உங்களை சமாளிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. இதுல உங்க குழந்தைய எப்படி சமாளிக்க போறணும்? என்னது? என்ன சொன்ன? நான் ஏதோ சொல்லலையே. சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. இரு, குழந்தைங்க என்ன ஏதோ சொன்னீங்க, என்னது? சரி, நீங்க முதல்ல ஒரு வாய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சொல்றேன். சாப்பிடுங்க. குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம்.
ஊட்டி விட்டதால நான் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன். ஸோ தூக்கமாக வருது. சாப்பிட்ட உடனே ஒரு குட்டி தூக்கம் போடுறது நல்லதா மாமா? நீங்க தூங்கிக்கோங்க கொஞ்ச நேரம். ஓய், தூங்குனா எப்படி தூங்குறது? வேற என்ன பண்றது? உங்களை என் மடியில படுக்க வச்சு தாலாட்டு பாடி உங்க முதுகுல தட்டி தூங்க வைக்க முடியுமா? தாலாட்டு பாடி முதுகுலெல்லாம் தட்டி தூங்க வைக்க வேண்டாம். உன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா போதும். மாமா, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏய், நான் என்ன ஓவரா பண்றேன்? நான் தூங்கும் போதெல்லாம் உன் மடியில படுத்து தூங்க வைக்கிறதா உன் ஆசைன்னு சொன்னல. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கலான்னு பார்த்தேன். அது தப்பா? மாமா, இது சரியில்லை. என்னாலலாம் முடியாது. நான் கிளம்புறேன். ஓய், நீ மடியெல்லாம் ஒன்றும் படுக்க வச்சு தூங்க வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் பேசலாம் இரு. திடீர்னு அம்மா என்ன கேட்டாங்கன்னா பட்டம்மா அக்காவுக்கு தான் சிரமமாயிடும். நான் கிளம்புறேன் மாமா, பாய். நல்ல வேளை வெளியே வந்துட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் லேட் பண்ணிருந்தா கூட அம்மா கிட்ட வசமா மாட்டிருந்திருப்பேன். என்ன பார்வதி, ஆதிக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்தியா? ஆமாம்மா. இப்பதான் வீட்டை விட்டு போனவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள கண்டிக்க வேண்டாம். சரி பார்வதி, நீ கிளம்பு. சரிங்கம்மா. ஆபீஸுக்கு சோத்து கூடைய தூக்கிட்டு போன அந்த காவிய காதலிய இன்னும் காணோம். காவிய காதலர்கள் 2 பேரையும் கையும் கடவுமா பிடிக்க அனுப்புன அகிலாவையும் காணோம். ஒரு இடத்துல உட்கார முடியலையே. அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ. சரி வாங்கல. ஃபோன் பண்ணி கேட்கலாங்களா? This number is currently busy. Please try again later. இதெல்லாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? பிஸி பிஸின்னு வருது. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? கார் சத்தம் கேக்குது. அகிலா வந்தாச்சு. கோவமா வரா போல இருக்கே. அகிலா நல்ல கோவமா தான் வரா. இப்ப நாம என்ன நினைச்சு அனுப்பணுமோ அது சக்சஸ் ஆயிடுச்சு. அக்கா, வந்துட்டீங்களா அக்கா?